தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வயாபிவா பெரியவா சரணம், பெரியவா சரணம். சர்வஜா சர்வயாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்குமா பெரியவா போற்றி. அப்பார கட சித்தம் ஞானம் சாஸ்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகரனும் படமாமுதனும் கலியுதயம் காட்சிமானது யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அடுத்ததோட தலைப்பு கொண்டு வந்திருக்கிய அதை கொடு. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனமே பாருங்கள். ஸ்ரீ சந்திரமௌலிங்கிறவர் வந்து மகாபெரியோட அத்தியந்த பக்தர்களில் ஒருத்தர். இவருடைய மாமா வந்து இந்தியன் நேவியில் கேப்டனாக இருந்திருக்கார். ஆனால் அந்த கேப்டனுக்கு வந்து கடவுள் பக்தின்னு ஏதோ இருக்குமே தவிர பெரியவா அப்படின்னு ஒரு ஈடுபாடெலாம் அவருக்கு இருந்ததே கிடையாதான். அந்த கேப்டனோட இப்போ சந்திரமௌலி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய மாமா தான் இந்தியன் ஆர்மியில் கேப்டன். அவருடைய மாப்பிள்ளை வந்து வெள்ளூரில் இருக்கார். பொண்ணு கொடுத்துருக்கார் அவர் இந்த கேப்டன். இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் வெள்ளூரில் வசிச்சுன்னு இருக்கா. அந்த மாப்பிள்ளைக்கு வந்து திடீர்னு கிட்னியில் ப்ராப்ளம் வந்துடுது. டயக்னோஸ் பண்ணால் அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. வெள்ளூர்னாங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர்கள்லாம் காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ட்டு சொல்லிட்டா போல இருக்குது. அப்போ இந்த கேப்டன் பொண்ணுக்கு ஏகப்பட்ட மன கஷ்டம். அதனால் ரொம்ப கவலையாக எடுத்து உயிர் பிழைக்கிறது கஷ்டங்கிறா. ராத்திரி தூக்கத்தில் அவளுக்கு ஒரு கணா வந்தது. இந்த கவலையோடு படுத்துன்னு இருக்கா. அப்போ வந்து கணா வந்தால் அது ஏதோ இதுன்னுவாளே சயின்ஸு அது ஏதோ இதனால். ஆனால் பெரியவா கணாவில் வந்தால் அது நிஜம் இல்லையா. பெரியவா கணாவில் வந்துட்டு பெரியவா இவ கழுத்தில் மாங்கல்யம் போட்டுருக்கா. பெரியவா வந்து கழுத்தில் இருக்க அதை எனக்கு கொடுக்குறியா மாங்கல்யத்தை அப்படின்னு பெரியவா கேட்குறானாம். கணா போயிடுத்து. அதனால் காலத்தில் இருந்தோடனே முதல் காரியமாக பெரியவாளுடைய பக்தி இருந்தால் தானே அதை பண்ண முடியும். ஒரு கயத்தில் வந்து மஞ்சள் கயத்தில் வந்து இதை கட்டிண்டு அந்த மாங்கல்யத்தை அந்த திருமாங்கல்யம் அது இருந்ததை எடுத்து பெரியவா படத்துக்கு முன்னாடியே வச்சுட்டானான். இது என்றைக்கு போகிறோமா முடிஞ்சு வச்சுட்டு இதை கொண்டு போய் கொடுத்துருவோம், பெரியவா கேட்டிருக்காளே அப்படின்னு சொல்லி முடிஞ்சு வச்சுட்டா போல இருக்குது. சந்திரமுடி கிட்ட இந்த விஷயத்த சொன்னோடனே அவர் சொன்னாரா, நம்ம 3 பேருமா கிளம்பி கூட பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி இவருக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல ஆத்துக்காருக்கு, அதனால் எல்லாருமா போவோம் அப்படின்னாராம். அதனால் கிளம்பி, ஆனால் இந்த சொல்லிட்டாலே தவிர உடனே கிளம்பி போக முடியலையா. 15 நாள் டிலே ஆகிடுது போல இருக்குது. நான் வந்து 15 நாள். பெரியவா வந்து பரமேஸ்வரனுக்கு அது எப்படி இருந்தால் என்ன உடனே போகிறதா தான் நம்ம நிறைய இன்சிடெண்ட்டில் பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து 2 வாரம் ஓடி எடுத்து போல இருக்குது. பெரியவா போயிருக்கா 3 பேருமா. இந்த சந்திரமௌலி, அவருடைய மாமா பையன், மாமா பொண்ணு, மாப்பிள்ளை 3 பேருமா கிளம்பி போயிருக்கா தரிசனம். அப்போ வந்து பெரியவா வந்து தரிசனம்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டாலாம். உள்ளே போயிட்டோன்னா பாலு மாமா தான் இருந்திருக்கா. பாலு மாமா கிட்ட யாராவது வந்திருக்காளா அப்படின்னு கேட்டாலாம் பெரியவா. யாரோ வர்றதை பார்த்தா 3 பேருமா வரான்னு. அவர் வந்து பெரியவா அப்போ தான் போயிருக்கா, கொஞ்சம் இருங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் இல்லை யாரும் இல்லை அப்படின்னாரான் பெரியவா கிட்ட பாலு மாமா. இல்லை யாரோ வந்திருக்காள வர சொல்லு. பெரியவாளுக்கு தெரியுமே பரமேஸ்வரன் இவளோட இவ்வளோ கவலையோடு வரா அப்படின்னு பெரியவாளுக்கு தெரியாதா பரமேஸ்வரனுக்கு. அப்புறம் இவளை உள்ளே கூப்பிட்டு விஷயத்தை சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிளை எடுத்து பெரியவா அது உள்ளே தான் கட்டை வரலை விட்டு அது ஏதோ ஜபம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா பெரியவா. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்து கையில் சந்திரமௌலி அவர்கிட்டயே கொடுத்துட்டு சாப்பிடு, அப்படியே எல்லாம் நல்லா ஆகும், க்ஷேமமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கை தூக்கி பெரியவா வந்து ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சு விட்டுட்டார். அதுக்கப்புறம் உடனே அந்த கையோ அது வேற பெரியவா வந்து கேட்குறான்னா, போன உடனே பெரியவா கிட்ட முதல் வார்த்தை என்ன கொண்டு வந்திருக்கியா அதை கொடு அப்படின்னா. அந்த மாங்கல்யத்தை காட்டி கொடு வச்சுருந்தால அதை எடுத்து பெரியவா வாங்கி வச்சுட்டா. எதுக்காகன்னு தெரியல, ஏதோ ஒன்று பெரியவா வந்து இவன் மாங்கல்யத்தை காப்பாற்றுக்கிறதுக்காக வேறு மாங்கல்யத்தை வாங்கி வச்சுக்கிறா போல இருக்குது. வாங்கி வச்சுட்டார். ஒருவேளை என்ன பண்ணுவான் பெரியவாக்கு தான் தெரியும். பரமேஸ்வரன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும். அது முதல் வேலையே அதை வாங்கிட்டார். அதுக்கப்புறம் குறையெல்லாம் சொல்லிருக்கா. சொன்னோடனே பெரியவா அந்த ஆப்பிளை இது பண்ணி தியானம் பண்ணி அந்த ஆப்பிளை வந்து
தன் கையால் கட்டவரால் ஏதோ போட்டு இது பண்ணி அதில் குத்தி ஏதோ பண்ணிகிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தாராம், சாப்பிடும் அப்படின்னு. அவர் சாப்பிட்ருக்கார். போகிறதுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு இருப்பாரா இருக்கும். ஆனால் அது முடிஞ்சு நேர உடனே அன்றைக்கே கூட அவள் கிளம்பி அங்கே போயிருக்கா அப்படின்ற மாதிரி தான் அந்த அனுபவத்தில் போட்டிருக்கு. இங்கே போய் 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 டெஸ்ட் பண்ணியிருக்கா. எல்லாம் என்னென்ன டெஸ்ட்டோ அதெல்லாம் பார்த்தான்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கான். பெரிய ஒரு மிராக்கிள் நடந்த மாதிரி அந்த டாக்டர்ஸ்லாம் கூட சொன்னாலாம். ஒன்றுமே அவருக்கு அது என்ன பிரச்சனை இருந்ததோ அந்த கிட்னி ஃபெயிலியர்ன்றது அதுக்கான இது எதுவுமே ட்ரேசஸே இல்லாத மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி இது பண்ணியிருக்கா. அதனால் இப்போ பார்த்தா நம்ம அந்த கேப்டன்றவருக்கு வந்து அந்த இதில் ஆர்மியில் கேப்டன் இருக்கார். அவருக்கு பெரியவா மேலே ஒன்றும் பெரிய பக்தி கிடையாது. ஆனால் அவருடைய பொண்ணு அவருக்கு பக்தி. அந்த பொண்ணு மாப்பிள்ளை. அப்போது அதுக்கு அடுத்தது சந்திரமௌலி. இவாளுடைய இதுக்கு பெரியவா வந்து அந்த பக்தி உண்மையான இருக்குன்னா அதை பெரியவா வந்து அவளை காப்பாற்றுவா. அவளுக்கு ஏற்பட்டு ஏதாவது கஷ்டத்தில் இருக்கா அப்படின்றத பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரர் காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இன்சிடெண்ட். அப்புறம் அந்த கேப்டனுக்கு பக்தி வந்திருக்கலாம், இது எனக்கு தோன்றுறது. ஏதாவது கஷ்டம் வந்து நமக்கு சரியானதானே நம்புவோம் கடவுளை. இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணுறது தானே. ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு அப்படி இல்லை. அதுக்கப்புறம் அவர் இல்லை, டெஸ்ட் பண்ணியாச்சு, அவருக்கு இன்னும் கிட்னி ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருப்பாள் டிக்ளேர் பண்ணி. அதுக்கப்புறம் புத்தி வந்திருக்கும், அப்புறம் பெரியவா மேலே பக்தி வந்திருக்கும். ஜெய் ஜெய்சங்கர ஹரசங்கர மகாபரிய பாதேஸ்வரம் மகாபரிய பாதேஸ்வரம்.